மேலப்பாளையம் பகுதி. மேலப்பாளையமா வரலாம். மேலப்பாளையத்தை தாண்டி போகக்கூடிய ரெட்டையாப்பட்டி தானே? வா, கால் வந்துட்டு வரலாம். எசக்கியம்மன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? மாரியம்மன், எசக்கியம்மன். கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு உட்காரலாம். என்னடா வேணும்? கண்ணை முடிக்கா பார்க்கட்டும். உன்னுடைய எல்லைக்குள்ள போனேன். சொல்லமாடம்னு ஒரு சாமி வராரு, இருக்காரா? ஆனால் 2.25 ஆண்டுகளாக நிறைய பண நஷ்டமும் உறவினர்களில் பகையும் வேதனையும் சேர்ந்திருக்கும். இப்போ உனக்கு தொழிலாளர் நஷ்டமும் வியாபாரத்தில் மன கஷ்டமும் இருக்கு. அதை நீக்கி தந்தா போதுமா? ஒருத்தன் தகடு எழுதி குழப்பம் பண்ணி வச்சிருக்காண்டா, அதை தீர்த்துருவோம். போ அண்ணே, வரலாம். கர்மதானிக்கு இந்தா ஜெயிச்சு தார, தொழில் நடக்கும். இந்தா நிறைய பணம் கிடைக்கும். சந்தோஷமா ஓடு. அதே திருநெல்வேலி எல்லை, திருநெல்வேலினா திருநெல்வேலி மாவட்டம் நினைச்சுக்கிட கூடாது. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த பிள்ளை. என்னப்பா தொழிலே? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாணே, யாருக்குனே திருமணம்? பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. தம்பி, பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? பக்கத்தில் இருக்கும். இதுவரை நீ வெளிநாட்டுக்கு எதுவும் முயற்சி பண்ணியா? அதை நான் வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டுவா. ஊடால ஒரு பொம்பளை வரடா. யாருடா? சரி, இருக்கட்டும். போ வச்சு ஓகே பண்ணு. வா, இந்தா இன்னையிலிருந்து முயற்சி செய். 40 நாளையில் உனக்கு விசா வந்துடும். அப்பா பார்த்துட்டு போ. கோடிக்கு சம்பாத்தியம் பண்ணுவேன். நல்லா இல்லடா செல்லக்குட்டி பேர போல. வாடா அண்ணன். கருதாமிக்கு எந்த ஊர்? திருவில்ல விநாயக பெருமானை. பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு? வெளியில இருந்தீங்களா? உன்னுடைய பிள்ளைய போய் பார்த்தேன். காலில் திருநாகம் சுத்தி இருக்கு. அதனால 1.25 ஆண்டுகள் திருமண தடைகள் நடந்துகிட்டு இருக்கு. வெற்றியா முடிச்சு தரேன். கால் விட்டு வரலாம். இந்த தை மாதத்துக்குள்ள உனக்கு திருமண விஷயமும் நடக்கும், உன்னுடைய பண சிக்கலும் தீரும். வெற்றியாகி தரேன். ஒரு மாதம் கழிச்சு பாரு, வெற்றி கொண்டு. வள்ளியூர், வள்ளியூர் ஏக்கா? வள்ளியூரா? வள்ளியூர் எந்த இடம்? வள்ளியூர் பக்கம் உட்கார். வர வரலாம். இன்னும் ஒரு தடவை காலைல வந்துட்டு வரலாம். வா, ஏமாற்றம் தாரா என் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே. இன்னொரு தடவை காலம் விட்டு வரலாம். ஏமாற்றம் தாரா. சக்கரவர்த்தி திருமகளில் வரலட்சுமி பாடுவாங்க. வரலாம். உன் கட்டுமனைக்குள்ள போனேன். உன் பொம்பளை பிள்ளை ஒருத்திய உன் மருமக விரட்டி விட்டுட்டான். வீட்டில் உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சேர்ந்தாலும் சேர்ந்து தேராட்டரும் சரி, என் நிலைமை இதுதானே அத்தா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவளை வாழ வச்சு தந்தா போதுமா?
கண்டிப்பாக அவனை திருப்பி கொண்டு வந்தால் போதுமா? மாற்றம் இல்லையே. உன் பிள்ளை குழப்ப மாட்டாள? உன் பிள்ளைகிட்ட ஆழமாக கேட்டியா நீ? அவன் வேணும் வேண்டாம்ங்கிற குழப்பத்தில் இருக்கான். ஆனால் அவனை திருத்த முடியாதடா. என்ன பண்ணுறது? கால் வந்துட்டு வா. வரலாம். தொண்ணூறு நாள் அவகாசம் இருக்கு. உன் பிள்ளைய தெளிவாக்கி குடும்பத்தை இணைக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வழியும் நான் படித்தாரேன். ஆமாம், செய்வன கோளாறு நடந்திருக்கு. உள்ள ஒரு அக்னி வருது. உடம்புக்கு போன உடனே அப்படி தலை சுத்தம் ஆயாசம் வரும். வருதா? மாற்றி தரேன். போ, மாற்றி தரேன். கர்மசாமிக்கு அதே வள்ளியூர் எல்லை வரலாம். சொல்லமாடசாமி கோயில் எங்கே இருக்கு? வரையா? சொல்லமாடசாமி இருக்காரா? வா 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 வா. கால் வந்துட்டு வா. அந்த சங்கிலியே ஒன்று விட மாட்டுக்கு பாருக்கா. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திய? வணக்கம் அண்ணாச்சி, சோமா இருக்கீங்களா? என்ன குளம்? குளம் கிடக்கு. உட்கார முடியாதா? சும்மா 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 மெல்ல உட்கார. உங்கள் வீட்டு எல்லைக்குள்ள குளம் இருக்கும். குளம் இருக்கு. பிள்ளையார் இருக்காரா? சரி, ஓகே. என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். நீ உட்கார். நீ எந்திக்க முடியாமல் இருக்கிய? ஏய், நீ எல்லாம் எனக்கு சொக்காருடா. உன்னால தானே எல்லாம் எனக்கு. உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுடைய வியாபார ஸ்தாபனம் 1.5 வருஷமாக ரொம்ப மனவேதனைக்குரியதாக நடக்கும். அதனால் இடமாற்றம் செய்வதா அல்லது இதுக்குள்ளே வேறு எதுவும் முடக்கம் இருக்கான்னு பார்த்தேன். அங்கே ஒரு சில அடையாள பொருள்கள் கிடக்கிறது. அது செய்வனை தகுந்தமான பொருள்கள். அதில் இருந்தே இந்த குழப்பம் நடந்து தொழில் முடங்கியிருக்கு. இப்போ கடன்களும் மனவேதனை இருக்குது. இடம் தகுந்தமான மனக்குழப்பம் மண்டையை குழப்புது. கால் வந்துட்டாங்க. ஆமாம், முருகப்பெருமான்கிட்ட போய் என்னப்பா சொல்லிட்டு வந்தீங்க? சரி, இந்த அவன் கடனை தீர்த்து தாரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்கள். எல்லாம் வெற்றியாக்கி தரேன். இந்த கையில் பணம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? அக்காவா? முன்னாலவா? என்ன உன் பிள்ளை எங்கே இருக்கேன்? கால் வந்துட்டுவேன். ஒரே கேள்விதான். என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? கண்ண முடிக்கா சரிக்கா. அங்கே அந்த சாமி சொல்லுமா? நம்ம சொல்லுவா? கால் விட்டு வா. பொம்பளை பிள்ளை. ஓ, இருக்கக்கூடிய விட்டு எனக்கு வேணும் எந்த அறியவா? வா. இருக்கங்குடியிலேருந்து மாரியம்மா வராள போயிருந்தியா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். அவள் பேரை வச்சுதான். இந்தா நல்லா எல்லாரும் அங்கே போய் உட்காருங்க. கூப்பிட்றேன். டிப்டா ஓய்.